Hi everyone, welcome to our today's class. So இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது ரெண்டு குட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பட் அந்த ரெண்டுமே பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகே, அப்ப இன்னைக்கு டாபிக் போறதுக்கு முன்னாடி நேத்துக்கான வீடியோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வரலாம். நேத்துக்கு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலன் சாலிட்னா என்னன்னு பார்த்திருந்தோம். அண்ட் அதோட பில்டிங் பிளாக்ஸ் யூனிட் செல் அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். எனக்கு ரெண்டு இதை கேட்டகரைஸ் பண்ணோம். ஒன்னு பிரிமிட்டிவ் யூனிட் செல், இன்னொன்னு எனக்கு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகே, ஸோ அதுக்கு கீழே நம்ம 7 ஷேப்ஸ் பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கியூபிக்னா என்ன, மோனோக்ளினிக்னா என்ன, ராம்போ ஹெட்ரல்னா என்ன, டெட்ராகோனல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்து முடிச்ச இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்றது நம்ம 6th லெசனோட புக் பேக் நம்பர் 5th கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த யூனிட் செல்ல அடுத்து கொஞ்சம் நம்ம பிரீஃபா பார்க்க போறது கியூபிக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஷேப்பை பத்தி தான் நம்ம கொஞ்சம் பிரீஃபா இங்க படிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த கியூபிக்கை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல பிரிமிட்டிவ் அஸ் வெல் அஸ் நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ பிரிமிட்டிவ் அப்படின்னா இந்த கார்னர்ஸ்ல மட்டும் தான் ஆட்டம் பிக்ஸ் பண்ணுவேன். ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா இந்த கார்னர்ல மட்டும் நான் ஆட்டம் பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர்ஸோட சேர்த்து இப்ப நான் ஒரு பாடி சென்டர்ல பிக்ஸ் பண்றேன், இல்லாட்டி ஃபேஸஸ்ல பிக்ஸ் பண்றேன், இது இந்த பாடி சென்டர்ல பிக்ஸ் பண்றேன், இல்லாட்டி எனக்கு கியூபிக் மொத்தம் எனக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. 6 ஃபேஸஸ்ல நான் ஆட்டமா பிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிமிட்டிவ் அப்படின்றது ஒன்லி அட் த கார்னர்ஸ் ஆஃப் தி ஆட்டம். நான் பிரிமிட்டிவ்ன்றது கார்னர்ஸோட சேர்த்து பாடி சென்டர் இல்லாட்டி ஃபேஸ் சென்டர் வரலாம். ஓகே, ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா கியூபிக்கோட பிரிமிட்டிவ் இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிள் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா SCC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிளோட இன்னொரு பேர் எனக்கு பிரிமிட்டிவ். ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின் எனக்கு இப்படின்னு வரலாம். ஸோ பிரிமிட்டிவ்க்கு கீழே நம்ம படிக்க போறது சிம்பிள் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். இது சிம்பிளிஃபைடா எனக்கு SCC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் பிரிமிட்டிவ் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், சிம்பிளா BCC அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், அதாவது FCC அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா SCC, BCC, FCC இந்த 3 டைப்ஸ்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் ஃபில் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேன் பி ஃபில்ட் இன் தீஸ் 3 டைப்ஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது எனக்கு மார்ச் 23ல கேட்ட ஒரு முக்கியமான பப்ளிக் கொஸ்டின். ஸோ இந்த டாபிக் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது SCC. ஓகே, அப்ப சிம்பிள் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டம்ஸ் அப்படின்றது இந்த கார்னர்ஸ்ல மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 8 கார்னர்ஸ் வரும். இந்த கார்னர்ஸ்ல மட்டும் நான் ஆட்டமை ஃபில் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்னோட SCC, சிம்பிள் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். ஓகே, என்ன ஃபார்முலா NC, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த கார்னர்ஸ். C அப்படின்னா கார்னர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த கார்னர் NC டிவைடட் பை கியூபுக்கு மொத்தம் எத்தனை கார்னர், 8 கார்னர் இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், அந்த 8 கார்னர்ல 8 ஆட்டம்ஸ் நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எனக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் எனக்கு 1. ஓகே, இப்போ இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா SCC-யை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர்ல என்னால ஒரு ஆட்டம் தான் பிக்ஸ் பண்ண முடியும். அதனால நம்பர் எனக்கு இங்க 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் நான் பிரிமிட்டிவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனா பாடி சென்டர்ட் சிம்பிள் கியூபிக் தான் பார்க்க போறோம். இது சிம்பிளா BCC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இடத்துல ஆட்டம்ஸ் பிக்ஸ் பண்ணி ஆகணும். ஒன்னு எப்பயும் போல அந்த கார்னர்ஸ் அதோட சேர்த்து B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாடி. அப்ப எனக்கு சென்டர் ஆஃப் த கியூப், பாடி சென்டர்லயே நம்ம இங்க ஆட்டம்ஸ் ஃபில் பண்ண போறோம். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எனக்கு 8 கார்னர்ஸ். ஸோ நான் ஆட்டம்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் 8 கார்னர்ஸ்ல. இதோட சேர்த்து அந்த சென்டர் ஆஃப் த கியூப்ல ஒரு ஆட்டம். ஓகே, அப்ப இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கலாம், கார்னர்ஸ்ல தான் ஃபில் பண்ணோம். அப்போ போன இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண அதே ஃபார்முலா தான் NC டிவைடட் பை 8, நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 8. அதோட சேர்த்து இப்ப என்ன பண்ணிருக்கோம், பாடி சென்டர்லயே நம்ம வச்சிருக்கோம். அப்ப இங்க உங்களுக்கு ஆல்பபெட்டா பீன் மாத்திக்கோங்க. நம்பர் ஆஃப் பாடி சென்டர் டிவைடட் பை, ஒரு கியூபுக்கு ஒரு பாடி சென்டர் தான் இருக்க முடியும். அப்ப NB டிவைடட் பை 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை கார்னர் ஃபில் பண்ணோம், 8 கார்னர்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம். அப்ப 8/8 பிளஸ் ஒரு பாடி சென்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப 1 டிவைடட் பை 1. அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 கேன்சல் பண்ணா அகைன் எனக்கு 1 தான் வரும். 1 டிவைடட் பை 1 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 1 தான். அப்போ 1 + 1 = 2. ஓகே, அப்ப BCC பாடி சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளால 2 ஆட்டம்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஒரு ஆட்டம் அப்படின்றது ஒரு கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம், இன்னொன்னு எனக்கு பாடி சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டா SCC ஆன்சர் எனக்கு 1 வரும், BCC ஆன்சர் எனக்கு
2ன்னு வரும். அடுத்த மூணாவது நம்ம இங்க பார்க்க போறது ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் சார். இது சிம்பிளா நமக்கு FCC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அதே கியூபோட டயக்ராம் தான் இங்க நான் வரைஞ்சிருக்கேன். இது நம்ம ரெண்டு இடத்துல இங்க நம்ம ஃபில் பண்ண போறோம். ஒன்னு கார்னர்ஸ், இன்னொன்னு எனக்கு ஃபேஸ் சென்டர். ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம 8 கார்னர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் ஒரு கியூப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஃப்ரண்ட், பேக், ரைட்டு, லெஃப்ட், டாப், பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எனக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. அப்ப இந்த ஒரு ஃபேஸோட சென்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆட்டமா பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேரு எனக்கு ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சும்மா கார்னர்ஸ் ஃபில் பண்ணிடலாம். மொத்தம் 8 கார்னர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 கார்னர்ஸ் நான் இங்க ஃபில் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஃபில் பண்ண போறது ஃபேஸ் சென்டர்டா ஃபில் பண்ண போறோம். சும்மா நான் மேல இருந்து ஆரம்பிக்கிறேன். டாப், பாட்டம், ரைட்டு, லெஃப்ட், தென் ஃப்ரண்ட், பேக். ஓகே, ஸோ 6 ஃபேஸஸ் ஃபில் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஃபார்முலா, உங்களுக்கு கார்னர்ஸ் ஃபில் பண்ணா அப்ப ஃபார்முலா எனக்கு NC டிவைடட் பை 8. அடுத்ததான் ஃபேஸ் சென்டர்டா ஃபில் பண்ணோம். அப்ப ஃபார்முலா எனக்கு MF டிவைடட் பை, நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன யோசிக்கும் அப்படின்னா 8 கார்னர்ஸ் இருக்கு, டிவைடட் பை 8ன்னு போட்டோம். பாடி சென்டர் 1 தான் இருந்துச்சு, அப்ப டிவைடட் பை 1ன்னு போட்டோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன்ல 6ன்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நினைக்கும். அப்படி கிடையாது, இங்க நம்ம போட வேண்டிய நம்பர் எனக்கு 2. ஓகே, ஸோ ஏன் 2 போறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரு கியூப் சரிங்களா, ஜஸ்ட் கன்சிடர் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆட்டம். நான் என்ன பண்றேன், ஒரு ஃபேஸோட சென்டர்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்ப இந்த கியூப் மேல நான் என்ன பண்றேன், இப்ப இன்னொரு கியூபை கொண்டு வந்து இந்த மாதிரி அடுக்குறேன். சரி, இப்ப இப்படி நான் அடுக்கும் போது என்ன நடக்குது, நம்ம நடுவுல வச்சு அந்த ஃபேஸ் சென்டர்ல நம்ம வச்சு அந்த ஒரு ஆட்டத்தை 2 கியூப் எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு ஷேர் பண்ணிக்குது. அப்ப அதனாலதான் ஒரு ஃபேஸ் சென்டர் டிவைடட் பை நம்ம என்னன்னு போடுறோம், 2ன்னு போடுறோம். சரிங்களா, ஓகே. ஸோ மொத்தம் 8 கார்னர்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம். அப்ப 8 டிவைடட் பை 8 பிளஸ் 6 ஃபேஸஸ் ஃபில் பண்ணிருக்கோம், அதாவது 6 ஆட்டம்ஸ் வச்சிருக்கோம். அப்ப 6 டிவைடட் பை 2, இதை கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் எனக்கு 1. 6 by 2 இதை கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் எனக்கு 3. அப்ப 1 plus 3 is equal to 4. ஓகே, ஸோ FCC பொறுத்த வரைக்கும் நம்மளால 4 ஆட்டம்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதை ரீகால் பண்ணிடலாம். SCC-க்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எனக்கு 1, வர்ஸ் BCC-க்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எனக்கு 2, வர்ஸ் FCC-க்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எனக்கு 4. ஓகே, நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா பழக்கத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடகடன்னு 1 2 3 போட்டு வந்துருவோம். அப்படி கிடையாது, SCC-க்கு 1, BCC-க்கு 2, ஆனா FCC-க்கு 4. ஸோ நம்பர்ஸ் மட்டும் எப்பவுமே மனப்பாடமா வச்சுக்கோங்க. இது எனக்கு ஒரு தனி 2 மார்க் கொஸ்டின். எங்க கேட்டிருக்காங்கன்னா March 23rd பேப்பர்ல கேட்டிருக்காங்க. March 23rd பேப்பர்ல கேட்ட ஒரு முக்கியமான பப்ளிக் கொஸ்டின் இது. அடுத்ததான் இங்க நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கோஆர்டினேஷன் அப்படின்னா என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றோம், ஒன்னா இருக்கோம் அப்படின்னா அந்த ஒருங்கிணைந்த அந்த டாபிக் பேர் தான் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களை சுத்தி டைரக்டா உங்களோட கனெக்ட் ஆகி எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 3rd பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கீங்க. 3rd பெஞ்ச்ல உங்களுக்கு பக்கத்துல முன்னாடி பின்னாடி சைட்லன்னு உங்களுக்கு பக்கத்துல உங்களோட டைரக்டா கனெக்ட் ஆகி எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த நம்பருக்கு பேர் தான் எனக்கு கோஆர்டினேஷன் நம்பர். ஒரே சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஆட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா SCC-க்கு 6, BCC-க்கு 8, FCC-க்கு எனக்கு 12. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில டயக்ராம்ஸ் போட்டிருப்போம், ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 1 to 4 நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டயக்ராம்ஸோ ஃபார்முலாஸோ எதுவுமே கிடையாது. நம்பர்ஸ் மட்டும் தான் டேரக்டா நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நம்பர்ஸ், SCC-க்கு 6, BCC-க்கு 8 அண்ட் FCC-க்கு எனக்கு 12. இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா June 25 கேட்டிருக்காங்க, March 23 கேட்டிருக்காங்க, அண்ட் September 21 அப்படின்ற மாதிரி சோஃபார் எனக்கு 3 times பப்ளிக் கேட்டிருக்காங்க. அண்ட் இது நம்மளோட புக் பேக் நம்பர் 16th கொஸ்டின். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்து இந்த 2 டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு மட்டும் நீங்க டயக்ராம் வரைஞ்சா போதும். கோஆர்டினேஷன் நம்பருக்கு எந்த விதமான டயக்ராமோ ஃபார்முலாஸோ எதுவுமே கிடையாது. நம்பர்ஸ் மட்டும் கரெக்டா மெமரைஸ் பண்ணி எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.